ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுருங்கப்பா. ஸோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிடிஹெச்சில் சீசன் 5ல் 63 எபிசோட் 67 எடுத்து சேர்த்து போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வந்து போன எபிசோட் பார்த்துட்டு வாங்கப்பா, அப்போ தான் வந்து இது புரியும் இந்த எபிசோட், சரிங்களா? ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜ்லாம் காட்சி முடிச்சுட்டு நம்ம ஜின்னி வந்து முட்டையாக இருக்கா, நம்ம சின்ன பொண்ணு வந்து முட்டையாக எவ்வளோ ஆகிட்டு இருக்கா. ஸோ தலைவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பில்லு ரெடி பண்ணிருக்கான் அந்த எல்டர்ட்ட. ஸோ நம்ம குயின் மெடிசாவும் பார்த்துக்கிட்டு இருக்க, குயின் மெடிசாவும் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, நல்லா எவ்வளோ ஆகிறான்னு பேசிட்டு இருக்கும்போது தலைவன் பொத்துன்னு வந்து வீரான். அவன் பில்லு ரிஃபைன் பண்ணும்போது கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சொதப்பலாவை அதனுடைய எஃபெக்ட்னால தூக்கி அடிச்சு இங்கே வந்து வாரி வந்து வீரான். ஸோ சைலின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோன்னு சொல்கிறான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் கடைசியாக அவங்கள பில்லு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த 3 பில் எடுத்து பண்ணேன். இது என்ன முட்டையை இங்கே இருக்குது சைலின் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அவங்க பேர் வந்து சைலின் கேட்க, அதுக்குள்ளே தான் வந்து ஜின்னி இருக்கானா. ஓ உண்மையிலேயே ஜின்னி உள்ளதாக இருக்கா, அவள் எவ்வளோ ஆகிட்டு இருக்காளா அப்படின்ற பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவோட பவர் அன்ஸ்டேபிளாக இருந்ததை பார்த்துட்டு, நீ வந்து அடுத்த லெவல் பிரேக் த்ரூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் உன் பவர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆமாப்பா, கொஞ்சம் இந்த பில்லுலாம் பண்ணல, அதனால் வந்து கொஞ்சம் பவர் வந்து அன்ஸ்டேபிளாக ஆச்சு, இது சைடு எஃபெக்ட் மாதிரி வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் நான் கல்டிவேட் பண்ணேன்னா அது வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஸோ நம்ம மெடிசாவும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அப்படி ஒரு சின்ன பண்ணலான்னு நடக்குது காய்ச்சி இதுக்கு நடுக்கில். ஸோ ஹீரோ யோசிக்கிறான், வந்து திடீர்னு என்ன ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னுமே பார்த்துட்டு இருக்க. வந்து சைல்டுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கூடிய சீர்னு வந்து பிரேக் த்ரூ பண்ணிவிடுவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்தில் வந்து இல்லை 6 மாதத்தில் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறோன்னும்போது திடீர்னு இந்த காங் இருக்கார்ல, அந்த காங்கை வந்து அந்த ஸ்னேக் குரூப் வந்து அடிச்சு இது பண்ணுறாங்க. இந்த பாட்டில் அவனுக்கு எங்கடா கிடஞ்சிது, இந்த பாட்டில் வெட்டிச்சதுனால என்னோட மருமகனை காயப்பட்டிருக்கான், 2 ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இறந்துருக்கானுங்க, 4th level பீப்புள்ஸ் இது பண்ணும்போது அவனை வெட்டிக்கு போக தூக்கி போட, அதுலேருந்து ஒரு பிளாஸ்டோடைய எனர்ஜி பார்த்தோன்னா என்னோட அந்தளவுக்கு கொட்டூரமாக இருக்குது, இது மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எல்லாருமே ஆட்டி படிக்கலான்ட்டு அவனும் வில்லத்தனமா, இது உனக்கு எங்கடா கிடஞ்சி ஒழுங்காக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவனை அடிச்சு தூணுவது, நீ சொல்ல மாட்டே அப்படின்ட்டு அவனை ஒரு அம்பு எடுத்து வந்து நீ சொல்லலை உன்னை இதே இடத்துல கொன்னுடுவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப்பனை ஒரு அம்பு விடுவோம், காங்க்லாம் சரியானடி கடைசியாக ஒரு சான்ஸ் இருந்தா ஒழுங்காக சொல்கிறா அப்படின்ற மாதிரி கத்தா அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, உண்மையிலே நான் இருக்கும்போது அவனை கொன்றுவேடா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ வாய்ஸ் அங்கே கேட்கும் பாருங்க. ஸோ வந்து அவனுக்குலாம் வந்து யார் எவனா தான் முன்னாடி இருந்து பேசுனா தலைவன் அசாட்டாங்க வந்து நிற்பான், வந்து நின்னோடனே நின்று அஷ்டம் டே நீ யாருன்னு தெரியல, ஒழுங்கு தான் எங்கள் விஷயத்தில் தலையிடாதா, எங்கள் ஸ்னேக் ரொம்ப ஆபத்தானதா, உன்னை இதே இடத்துல கொன்று போட்டுவிடான்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில, இவனை பேசிகிட்டு இருக்கான், ஒழுங்கு தான் எங்கே போயிடுறான்னு போது பின்னாடி வைக்காங்க, நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னா, டேய் எல்லாரும் அவனை சுற்றி வளங்கடான்னு இவனை வந்து கண்ணு காட்ட இருக்கிற எல்லாருமே ஹீரோட பவர் தெரியாமல் சுற்றி வளைக்கிறானுங்க. ஸோ ஒருத்தனும் ஓவரா பேசுகிற தலைவன் சும்மா திரும்பினதுக்கே அவன் போய் அடி பாம்புறாங்க, இதை அடித்த உடனே அவன் போய் எங்கேயோ விழுந்துடுறான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. காங்க சொல்கிறாரு, இவனுங்களாம் வந்து டேஞ்சரஸ் ஆனுங்க, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க சிவச்சான், நீங்களாவது உங்கள் உயிர் தப்பிச்சு போயிட்டு சிவச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேஞ்சரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கான், உன்னை இதே இடத்துல நாங்கள் கொல்ல போகிறோம்டா, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் பார்த்தியாடனா, முடிஞ்சா என்ன பண்ணுறே பண்ணுறான்னு ஹீரோ சொல்ல, இவன் பாடுறா எவ்வளோ தில்லா பேசுறான்னு எல்லாருமே நக்கல் அடிச்சிட்டு இருக்கானுங்க ஹீரோவை. ஹீரோட பவர் தெரியாமல் உள்ளே இருந்துன்னு நிறைய பேர் வர சைலண்ட்லாம் கத்திட்டு இருக்காங்க, பின்னாடி வந்து சைலண்டில் அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்ட்டு. ஸோ உள்ளேருந்து வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அந்த கேங்கஸ் ஸ்னேக் கேங்ஸ் அந்த எல்லாருமே வந்து கத்தி எடுத்துகிட்டு ஹீரோ சுற்றி வளைக்க, ஹீரோ ஒரு கட்டத்தில் டென்ஷனாக வரான். டென்ஷன் ஆகிட்டு இவனுங்களை சீக்கிரமாக முடிச்சு விட்டா நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு தான் பெரிய பருப்புன்னு நினச்சிட்டு, ஆனால் அதை தாண்டவனும் இருக்கானுங்கடா அப்படின்ட்டு அவன் பவர் ரிலீஸ் பண்ணணும் எல்லாம் தெரிச்சுட்டு போய் வீரானுங்க. உடனே அந்த லீடரை இழுத்து வச்சு ஒரு அட்டி அடித்தோடனே இது இவங்களை துன்பப்படுத்துறதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு தானேவனும் வானத்தில் போகிறது எனர்ஜி கேதர் பண்ணுவான் பாருங்க. ஆன்சிஸ்டர் லெவலா, உண்மையிலே இவன் வந்து ஆன்சிஸ்டர் லெவல் 6th level ரீச் பண்ணிட்டானான்னு இது பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலி ஹீரோ வந்து 5th level தான், 6th level பீக்கில் இருக்கான், 5th level பீக்கில் அவனை சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்து பிளாக் ரோப் உன்னோட பேர் சியோச்சான், அப்போ நீ உண்மையிலே யான் அலைன்ஸோட லீடரா, யான் அலைன்ஸோட லீடர் சியோச்சானா அப்படின்னு உனக்குலாம் அள்ளு விட்டுருது. இதை கேட்டால் இவங்க கேட்டிருக்காங்களே காங்கெலாம், உண்மையிலே இவர் வந்து யான் அலைன்ஸோட லீடர் இவர் தானே, ஹீரோ உனக்கு கொள்ள ரெடியாக இருக்குது, ஐயா சாமி தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, யான் அலைன்ஸ்லேருந்து நானுமே வந்து ஒரு பார்ட்டு தான், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கேன், நீங்கள் லீடர்னு தெரியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க லீடர் அப்படின்ட்டு இவனுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ நமக்கு உண்மையிலே வந்து ஃபோர்ஸ் தேவைப்படுது, கீழே இருக்கிறவங்களாம் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க, சரி ஓகே இவனை கொள்றதுனால நமக்கு எதுவும் யூஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ தலைவனும் கொஞ்சம் யோசிச்சு போகலாம், தயவு செஞ்சு விட்ருங்க, நான் தெரியாமல் நடந்துடுறேன், என்னை வந்து முட்டாள், நான் வந்து பைத்தியக்காரன், தயவு செஞ்சு மன்னி விட்ருங்க லீடர்னா. ஸோ ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு கீழேன்ட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், என் பேர் வந்து ஹீக்கிங் என்னம்னா, சரி ஓகே வந்து நீ ஒன்று இது பண்ணாத, நான் வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுற விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக
கண்டிப்பாக லீடர் நான் கண்டிப்பாக சொல்லணும்னா அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள இதுக்கப்புறம் தொட்டனா என்ன நடக்கும்னு தெரியுமாண்ணா, நான் வந்து பைத்தியக்காரன்ட்டு அவன் தவறில் அடிச்சுட்டு தயவு செஞ்சு அப்படி நடக்கவே எனக்கு இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவங்க என் பிரதர்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு பில்லு கொடுத்துட்டு இது உங்களை ஈஸியாக பண்ணால் நீங்கள் உண்மையிலே யான் அலைன்ஸோட லீடரா மாஸ்டர் அப்படின்னு. மாஸ்டர்லாம் வேணாம், நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு தலைன்னு பறந்து பார்த்து போங்க லீடர்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து திரும்ப வரான். ஸோ வந்து ஹீரோ அந்த வேலைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜின்னியும் இருக்காங்களா, ஜின்னியும் இன்னுமே வந்து இது பண்ணுறதா இருக்காங்க. ஸோ மெடிசன் கேட்குறாங்க, உன்னோட பவர் முன்னோட ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குடா, நீ வந்து இன்னுமே வந்து ஒரு 6 வருஷத்தில் வந்து பிரேக் த்ரூ பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன்னா. ஆமாம், வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு 6 வருஷத்தில் பிரேக் த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே இதே இடத்துல வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஜின்னியும் வந்து ஒன்றரை தான் கொடுக்குறேன்ட்டு ஜின்னியோட விளையாட்டாக பேசியிருக்கான், நீ சீக்கிரமாக வரலாம் விட்டு போயிடுவேன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன் வந்து பண்ணுறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜின்னியும் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வந்து கல்டிவேட் பண்ணு, அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னும். ஹீரோவும் அந்த மாதிரி தேங்க்யூ, அந்த மாதிரி ஜின்னியும் நான் பொறுப்பில் தான் விட்றேன், நீ வந்து பார்த்து பண்ணுற நம்பிக்கையோட அப்படின்ட்டு தலைவனும் அங்கேருந்து அங்கே போயிட்டு ஒரு புது குகை இருக்கும் அது பக்கத்தில், அந்த குகைக்குள்ளே போயிட்டு கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துகிறான். ஸோ சைல்டுன்னு சொல்லிட்டுருக்காங்க, இவனை 2 பேரும் நான் தான் பார்த்துக்கணுமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணணும் நம்புறன்றதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து கல்டிவேட் பண்ணி அவனோட கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட எனர்ஜி ஆக்சுவலி வந்து அவன் தேவையான அளவுக்கு எனர்ஜி ரீச் பண்ணிட்டு அது அன்ஸ்டேபிளாக இருக்குது, அது எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி அவன் அடுத்த அளவுக்கு பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இருக்கிற எல்லா எனர்ஜியுமே வந்து ஹீரோ பக்கத்தில் க்ரீன் எனர்ஜியாக வந்து சேர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கிற பியூரான எனர்ஜி வந்து அவன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அப்சர்வ் பண்ண, நம்ம ஜின்னி ஒரு பக்கம் எக்காக அப்சர்வ் பண்ண, அதனுடைய எனர்ஜி டெரிஃபைங்காக இருக்குது. மெடிசாவே சொல்கிறாங்க, இந்த எனர்ஜி உண்மையிலே இந்த அளவுக்கு டெரிஃபைங்காக இருக்குது, பரவாயில்ல இவங்க 2 பேரும் பிரேக் த்ரூ பண்ணாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பிரேக் த்ரூ பண்ணுங்க. அந்த இடத்துக்கு ஒரு பறக்கிற மாஸ்டரும் அவங்க வந்து உடனே பேரியர் போட்டு, இந்த பேரியர் தாண்டி அந்த மாஸ்டர் வராது, இவங்களை தாண்டி யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், சீக்கிரமாக பிரேக் த்ரூ பண்ணிட்டு வாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி மெடிசோ பார்த்தீங்கன்னா கவலை போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோட இருந்துச்சு. இந்த இதெல்லாம் மாஸ்டர் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமனிங் சீல் வரும். இதை பார்த்தோன்னே இவ்வளோ நாளாச்சு இந்த சமனிங் சீலை பார்த்து, யார் என்ன சமன் பண்ணது, ஸ்னேக் கிளானை சேர்ந்தவங்க ஹீரோ மெடிசாவை சமன் பண்ணுறவங்க. இதை பார்த்தோன்னே பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு இந்த சீல் உங்களை பார்த்துக்கன்னு நினைக்கிறேன், என்னோடய கிளானே பெரிய ஆபத்தில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் போய் ஆகணும், பார்த்து சியோச்சான் சீக்கிரமாக பிரேக் த்ரூ பண்ணுங்க அப்படின்ட்டு மெடிசாவும் அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் போகுது கைஸ். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லா எனர்ஜி கேதர் பண்ணாங்கன்னா, ஸோ பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு 2 பேரும் எனர்ஜி பிரேக் த்ரூ வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்சு கேஸ். ஸோ நான் அடுத்த எபிசோடே வந்து இது கூட ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 63rd எபிசோட். ஸோ BTTHல சீசன் 5 மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோ வந்து இன்னுமே சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுயாச்சனைக்கு போனது கடைசியாக அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் சோலில் வந்து கண்மிக்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ வந்து வெயிட்டமாக பண்ணிட்டான். அதனால் வந்து ஸோ மாஸ்டரோட கான்ஷியஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறான். அந்த ஆல் ஆஃப் சோல் இருக்கிற இடத்துல அந்த ஆல் ஆஃப் சோலில் சுற்றி இதுவாக இருக்குது. ஸோ மாஸ்டரை பார்த்தீங்கன்னா சங்கிலியில் கட்டி போட்டுருக்காங்க. ஸோ ஹீரோட கான்ஷியஸ் மட்டும் ஹீரோவும் தொடலான்னு போகிறான். பட் ஆனால் அங்கே போட்டிருக்க ஒரு பேரியர் வந்து ஹீரோவோட சோல் ஃபார்மையே தூக்கி அடிச்சிடும் பார்த்துங்க. ஸோ ஒருத்தன் ஹீரோ வந்து முடிச்சு பரவாயில்ல, நான் வந்து என் மாஸ்டர் உயிரோடு இருக்காங்க அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் சீக்கிரமாக வந்து அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணி ஆகணும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்பரர் லெவலில் இருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து 6th லெவலில் இருக்கான். ஸோ அவனும் வெளியே வந்துட்டு இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, எவ்வளோ ஒரு பியூரான எனர்ஜி. ஜின்னியூன்னு பார்த்தா ஜின்னியும் ஒரு இடத்துல பிரேக் த்ரூ வந்து கிட்டத்தட்ட வந்து முட்டிக்கிற ஸ்டேஜில் இருக்கா. ஸோ எங்கே போயிட்டாங்க இந்த மெடிசா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஹீரோ அதை பார்த்த உடனே வந்து இன்னும் பேரியர் இருக்குது லெட்டர் இருக்குன்னு பிரித்து பார்த்தா ஸோ வந்து என்னோடய ஸ்னேக் லேண்ட் ரொம்ப ஆபத்தான எனக்கு, நான் முடிச்சு சீக்கிரமாக வந்துடுறேன், பிரச்சனை இது பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருங்க, நான் அதுக்குள்ளே சீக்கிரமாக வந்துடுவேன்ட்டு லெட்டரில் இது இருக்குது. ஸோ இனிமேல் மெடிசா வரனா ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோன்னு யோசிச்சேன். சரி ஓகே ஜின்னியும் இருக்கா, நம்ம ஏன் அடுத்த சீலை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. காட் சீல் டெக்னிக்கில் அடுத்த சீல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலோட பேர் பார்த்திங்கன்னா வந்து சீ ஃப்ளப்பிங் சீல். நம்ம வந்து வாட்டர் சீல்னு வச்சுப்போம், ஏன்னா வந்து செகண்ட் சீல்னு வச்சுப்போம். ஸோ வாட்டர் சீலை வந்து இது பண்ணுறப்போம் செகண்ட் சீலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரோலுக்குள்ளே போய்ட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பசில் மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீல் அடுத்த லெவல் பிரேக் த்ரூ பண்ணதுனால வந்து செகண்ட் சீல் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணிருக்கான். ஒரு கட்டத்தில் ஹீரோவும் எனர்ஜி கொடுத்து ட்ரை பண்ண கடைசியாக அந்த சீல் வந்து உருவாயிடும். வானத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீல் பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அது பயங்கர பெருசாக இருக்கா. இதை வந்து இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடமே அழிஞ்சு போயிடும்.
சரி ஓகே இந்த பேரியரில் வந்து யூஸ் பண்ணால் என்ன மெடுசாவோட பேரியரில் அப்படின்ட்டு தலைவனும் கிட்ட போயிட்டு அவன் அந்த சிசியில் வந்து இது பண்ணுறான். அவனும் கத்துறான் இந்தமாரி வந்து ஃப்ளிப்பிங் சீல் அப்படின்ட்டு அடிக்க. ஸோ மெடுசாவோட பேரியரே ஒட்டச்சிக்கிட்டு பொழந்துட்டு போகும். சுற்றிக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போகுது கைஸ். ஸோ வந்து நினைக்கிறான் உண்மையில டூசாங்கோட ஷீல்டையே இது வந்து ஒட்டைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது என்ன காட் சீலிங் சொல்கிறது தப்பே இல்லை. என்ன பவரானு இந்த இடத்துல வந்து ஜின்னியோ வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக பிரேக் த்ரூ வந்து எவால்வ் ஆகி முடிக்க. ஸோ அவங்களோட பவரும் கொடூரமாக வந்து அந்த முட்டை ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வந்து அடிக்குது. மெடுசாவோட ஷீல்டில் போட்டு நின்றுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து பிரிஞ்சு நம்ம ஜின்னியோ வந்து எவால்வாக இப்போ ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக இருக்காங்க. செம க்யூட்டாக இருப்பாங்க கைஸ். ஓரளவுக்கு இப்போ வந்து வளர்ந்த பொண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் கொடுக்க அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள காட்டுறாங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து பயங்கர அழகாக இருக்குது. இதை பார்க்குற ஹீரோக்கா உண்மையிலேயே தான் சின்ன பொண்ணு தான் நினைச்சேன். அந்த பொண்ணு வந்து விளையாடுறதுமா ஹீரோ வந்து விளையாட்டுருக்கு. இவன் இன்னும் சின்ன பொண்ணாக தான்டா இருக்கா சை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல துணியை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் துணி விடுவான். அவனை ஹீரோ தொடலான்னு வருமோ அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தீங்கன்னா தோடும். ஹீரோ சிரிச்சுட்டு நீ கடைசி வரைக்கும் அந்த ஷார்பன் ஃப்ளவர் அந்த ஃப்ளவரோட பவர் அப்சர்வ் பண்ணலையா அதனால தான் வந்து உன்னோட ஃபார்ம் இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகலன்னா டே என்னடா பண்ணிருக்க இது ஏன் தப்பே இல்லைடா அந்த ஃப்ளவர் அந்த முட்டா ஃப்ளவர் தான்டா அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு எனக்குலாம் தெரியாது ஏன் பிரச்சனையே இல்லைன்னா நீ வந்து கவலைப்படாத உனக்கு அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில்லு மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணிடலான்னா சரி ஓகேன்ட்டு 2 பேரும் போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடுசாவோட இடத்துக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு ஜெய்மா எம்பேர் இருக்குது. அவன் போய்ட்டு அம்மா இது எப்படி உடைக்கிறது சரி ஓகே என்னோட வாட்டர் சீலை யூஸ் பண்ண வேண்டாம் செகண்ட் லெவல் சீல் அப்படின்ட்டு அவனோட செகண்ட் லெவல் சீலை யூஸ் பண்ணுறேன். டே உனக்குலாம் அறிவே இல்லையாடான்ட்டு அசால்ட்டாக வெளில போகிறாங்க. இது மெடுசா கிரியேட் பண்ணதில்லைன்னு மறந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அசால்ட்டாக அதுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேரை பட்டவொன்னே 2 பேருக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி வச்சார். ஏன்னா 6 மாதம் கழிச்சு ஹேரை பார்க்குறாங்களா அதனால். ஸோ 2 பேரும் போயிட்டுருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலே நின்றுறான். ஏன்டா நின்ன முட்டா பயல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கத்திட்டு இருக்க இந்த இடத்துல உனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா ஏதாவது ஒரு பாய்சன் வேணுன்னா. ஸோ நம்ம ஜின்னியை போய் மூந்து பார்க்க இதுவும் டீமன் பேஸ்ட் மாதிரி தெரியல ஆனால் ஏதோ பாய்சன் இருக்குது. இங்கே பாய்சன் கேஸ் பரவிட்டுருக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிரச்சனை. அப்போ அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாலும் கண்டிப்பாக இது வந்து ஃபேரி டாக்டரால் இல்லை இது வேறு யாரோ தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோவும் போகிறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குவிங் இருக்கார்ல அவங்க ஃபேமிலி குவிங் அவன் பேர் சரிங்களா. அவன் வந்து இது பண்ணுறான் அந்த இடத்துல ஒரு பாய்சன் மாஸ்டர் வந்து ஒழுங்குமுறை தான் அந்த கேட்டை தரங்கடா அப்படின்னா கேட்டை திறக்காதீங்க சொல்ல ஜெயமா எம்பரோட போயிட்டானா நிறைய உயிரிழப்புகள் ஏற்படணும் அவனோட ஆளுங்க எல்லாம் செத்துட்டு சரி ஓகே கேட்டை தரங்கடா எல்லாரும் வந்து இந்த இடத்துல சாகக்கூடாதுன்னா நாங்கள் கேட்டு திறந்து நாங்கள் சரண்டராரு தயவு செஞ்சு அவங்களை கொண்டுறாதீங்கன்னு அவனை தாண்டா நாய்ங்களா அவங்களுக்குலாம் புத்தின்ட்டு அவனை கேட்டை திறந்தவொடனே இந்த பாய்சன் மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் திரும்பவும் பாய்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த உடனே டே பைத்தியக்காரா நீ எல்லாம் கொடுத்த வார்த்தை காப்பாற்றவே மாட்டாடா நாயை உன்னை இதே இடத்துல கொள்றடான்னு இந்த ஹீக்கிங் 4th லெவலில் அவனும் பறந்து போயிட்டா அவன் மேலே பாய்ஸ் நடிச்சிடறாங்க. ஸோ அவனோட பவர் வந்து பயங்கரமாக இதை பார்த்தோன்னே நம்ம எல்லோரும் இங்கே தான் சாவா அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான். அவன்லாம் வந்து மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் வரமாட்டேன்னு அவனும் ஒரு அட்டாக் திடீர்னு ஒரு ஃப்ளேம் வந்து அந்த பாய்சன் பார்த்து எரிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. அதை பார்த்தோன்னே மாஸ்டர் கடைசியாக நீங்கள் வந்துட்டீங்க யான் மாஸ்டர் சியோசான் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இவன்லாம் கத்திக்கிட்டு இருக்கான் அழுதுகிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்துட்டார் இதெல்லாம் நம்ம உயிர் போச்சுன்னா அவனும் அழுதுகிட்டு இருக்கேன். இதை பார்த்தோன்னே இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு தலைவான் ஃப்ளேம் ஆரம்பிச்சோடனே அந்த ஃப்ளேம் விட்டு தான் தப்பிக்க பார்க்குறான். ஆனால் அந்த க்ரீன் ஃப்ளேம் பட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா விட்டுச்சு சதுறான். இதை பார்த்தோன்னே வந்து இந்தாங்க இந்த பில்லை சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கவர் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை மாஸ்டர் இந்த பாய்சன் செக்ட் வந்து ஒரு வந்து நம்ம ஜெய்மா எம்பேர்லேருந்து வார் பண்ணுறாங்க நம்ம அலைன்ஸ் கூட வந்து பிரச்சனை இருந்தால் என்ன ஆச்சு தெளிவாக சொல்லுங்கன்னா 3 செக்ட்டு பாய்சன் செக்ட் அப்படின்னா கோல்டு கிரீஸ் செக்ட் அப்புறம் வந்து முல்லன் வேலி அப்படின்ற மாதிரி 3 செக்ட்டு வந்து நம்ம ஜெய்மா எம்பேர் அந்த அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோலாம் சரியான டென்ஷன் ஆகுது. சரி ஓகே நான் சீக்கிரமாக கிளம்பணும் நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பறந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஃப்ளாஷ்பேக் ப்ரீவியஸ் இயரில் ஹீரோ வச்சு செஞ்சது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கிரீஸ் செட் இருக்குல்ல அதை சேர்த்து 2 பேர் வந்து பொண்ணு அட்டாக் பண்ண அதை எனக்கு தாண்டா அந்த பொண்ணு எனக்கு தானே மாற்றி அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு டேய் நான் பாய்சனால் அஃபெக்ட் ஆகிட்டு இல்லைனா அவங்கள இந்த இடத்துல கொண்டு விடான்ட்டு என் கதை இங்கே முடிய போனா அவளை வந்து அட்டாக் பண்ணிட்டு எடுத்துக்கலாண்டான்னு போது தலையை வந்து அசால்ட்டாக தடுத்துடும். இதை பார்த்தோன்னே யார் இவருன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ரெடி தான் நீங்கள் வந்து ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் ஜெய்மா எம்பர் செய்தோன்னா அந்த பில்லை சாப்பிடுங்கன்னா அந்த பில்லை சாப்பிட்டோன்னே ஹீரோ பண்ணுது ஹை லெவலில் எழுதி ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் உண்மையிலே என்ன ஞாபகம் வச்சுக்கலையா யாமை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டே பொடி பையில் ஒழுங்குமுறை தான் அங்கேருந்து போடா அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே கோல்டு கிரீஸ் செட்டியை அவனால் எதிர்க்க முடியுமாடா அப்படின்ட்டு அவனை அட்டாக் பண்ணிருக்கானுங்க மாற்றி.
ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவன் பவர் ரிலீஸ் பண்ண என்னது டூ வாங்கா அப்படின்ட்டு 2 பேரும் பறந்து போவான்னு தலைவன் அசால்ட்டாக பிடிச்சிட்டு வந்துடுவான். அவனை போய் அடித்து போட்டு ஸோ வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இவனுக்கிட்ட வந்து நம்ம பொறுமையாக விசாரிச்சுக்கலான்னும் போது, மாஸ்டர் நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் பேர் தெரிஞ்சு இல்லாமண்ணா, என் பேர் சியோச்சான், ஞாபகம் இல்லையா கமாண்டர் அப்படின்னும் போது ப்ரீவியஸ் இயரில் ஸோ இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொல்றதுக்காக வந்து இந்த பொண்ணு இது விட்டுருவோம். ஸோ மெடிசா குளிக்கும் போது தலைவன் கொஞ்சம் எட்டி பார்த்துருவான், அது ஒரு குத்தன்ட்டு கொல்ல வந்துடுவாங்க. இந்த பொண்ணு வெளியே வாப்பா அவங்களோட கொஞ்சம் விளையாண்டுன்ட்டு இவனை கொல்ல வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். வந்து அந்த பொண்ணும் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு ஆகண்டான் இருக்க, உண்மையிலே சியோச்சான் நீ தானா அப்படின்ற மாதிரி இது பொண்ணு அந்த பொண்ணு ஷாக்காக, ஆமாம் நான் தானா, பரவாயில்ல வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவான்னு எனக்கு தெரியாமல் போச்சு சே அப்படின்ற மாதிரி இருந்தால் யோசிச்சேன். பரவாயில்ல இவன் தான் என் உயிரை காப்பாற்றினான். அப்போ நீ தான் யான் கேட்டோட லீடரா, யான் அலைன்ஸோட லீடரான்னு கேட்டால், ஆமாண்ணா டே உனக்குலாம் அறிவே இல்லையாடா, உன்னால் லீடராக இருக்க முடியல, ஏன்டா யான் கேட்டை ஃபார்ம் பண்ணிருக்க, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமாடா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, 3 செக்ட் சேர்ந்து வந்து நம்ம ஜெய்மா என் பேரில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு வந்து ஆமாம் தெரியும், அங்கே யார் வந்திருக்கானா அதனோட அலைன்ஸ் அந்த பாய்சன் கேல் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்ம குயின் அளவுக்கு ஸ்ட்ராங்கு, எல்லாருமே வந்து நம்ம ஜெய்மா எம்பையர் தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இருக்கிறதுலே பவர் பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் கேல் தான். அந்த பாய்சன் கேலை கூட நம்ம குயின் மெடிசா சமாளிச்சுப்பாங்க. ஆனால் கூட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்னொருத்தன் இருக்கான், அவன் பேர் பார்த்தீங்கன்னா கோல்டு கிரீஸ் எடுத்தன்னு யான் லூ டயான், இவன் தான் அவன். இவன் பார்த்தீங்கன்னா வந்து 7th லெவலு சரிங்களா, 7th லெவலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அவனுமே வந்திருக்கான், அவன் வந்து கோல்டு கிரீஸ் செட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லானுங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் முள்ளன் வேலி சேர்த்தா 3 கில்டர்ஸ். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பாய்சன் கேல் வந்து குயின் மெடிசா சமாளிச்சுப்பாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. நம்ம ஜெய்மா எம்பையரில் நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க, இது பண்ணிருக்கானுங்க. வார் இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருக்கு, நீ ஒரு லீடராக இங்கே எதுவுமே இல்லாமல் போயிட்டியா, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி குற்றம் உணர்ச்சியாக இருக்குது. ஸோ இதை கேட்ட உடனே ஜீவன்லாம் வாங்க சைலின் ஆபத்தில் இருக்காங்க, உடனே போன்ற 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வழி கூட்டு விட்டுரு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. ஸோ லைக் போட்டிங்க அப்படின்னா நான் இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ நீங்கள் கமெண்ட் போட்டால் தான்ப்பா நான் அடுத்த எபிசோடு வந்து சீக்கிரமாக போட முடியும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, நான் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து போட்டுருவேன். ஸோ தமிழினை போட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்லேயே இருக்கும், இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு தயவுசெய்து எடுத்துக்கோங்க, இல்லைனா இன்னொரு போஸ்ட் கூட நான் நாளைக்கு போடுறேன். ஓகே கைஸ், பை.